சார் வணக்கம் சார். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். ராகுல் காந்தி சமீபத்துல தமிழ்நாடு வந்திருந்தாரு. ஆமா. இங்க இருந்துகிட்டு விஜய்க்கு ஆதரவாக ஒரு பதிவு போடுறாரு. ஜனநாயகனுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி அதெல்லாம் நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா நம்ம ராகுல் காந்தி போட்ட அந்த எக்ஸ் பதிவை நம்ம வேற ஒரு கோணத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி விஜயனுடைய அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது அந்த ஜனநாயகன் படத்தினுடைய இதை பத்தி பண்ணும்போது, அதற்கு இந்த தணிக்கை வாரியம் அந்த படத்தை கையாளக்கூடிய முறையை பத்தி அவர் செய்யும் போது ஆன்டி பிஜேபி டோன் தான் அதுல இருக்குது. திமுக எதிரான டோன் கிடையாது. அது ஆன்டி பிஜேபி டோன். பாஜக தமிழருடைய கல்ச்சரை அடிக்குது, அதன் மேல ஆதிக்க செலுத்த பாக்குது அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை அவர் சொல்லும் போது இது திமுக எதிரான ஒரு கருத்துன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ராகுல் காந்தி அல்லது சோனியா காந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவங்களுக்கு 18 எம்எல்ஏ இருக்காங்க, 10 எம்பி இருக்காங்க. இதை எப்படி அவங்க விட்டு தருவாங்க விஜயோட போறதுக்கு? விஜயோட போனா அப்போ இதெல்லாம் கிடைக்குமா? அந்த கணக்கு அவங்க போடுவாங்களா, போட மாட்டாங்களா? ரெண்டாவது, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஜயனுடைய செல்வாக்கு இங்க எப்படி இருக்குது என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் அது. ஸோ ஒரு இந்த சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த மாணிக்கம் தாக்கூர், இங்க இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி, இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் பேசுறத வச்சுக்கிட்டு இதை வேற மாதிரி போகுது அப்படின்ற சொல்றது அதிகமான ஒரு பில்டப்பா தான் நான் பாக்குறேனே ஒழிய, இது ஒரு கூட்டணி அது உடையிறது இல்லாட்டி ஒரு புதிய கூட்டணி உருவாகுறது அப்படின்ற பார்த்த முயற்சியா நான் பார்க்கல. நான் அப்சல்யூட்லி பார்க்கல. காரணம் என்னன்னா, விஜயனுடைய பொட்டன்ஷியல் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, திமுகவினுடைய பலம், திமுக தங்களுடைய கூட்டணிக்கு எப்படிப்பட்ட பலம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 10 எம்பி அவங்க திமுக பெற்றிருக்காங்க, புதுச்சேரியோட சேர்த்து. அதெல்லாம் இல்லாத போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஸோ 29 ரொம்ப நாள் இல்லை, புரியுதுங்களா? அப்ப அவங்க அதுதான் குறி வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவு கட்டத்தில் இருக்கிறது திமுக ஆட்சி. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஓவராலா மக்கள் மத்தியில என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் இருக்கு சார் அந்த திமுக மேல? மக்கள் அப்படின்னு வரும்போது நீங்க ஒட்டு மொத்தமா பேசுறத நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பல்வேறுபட்ட செக்மெண்டா பார்ப்போம். பிலோ பாவர்ட்டி, எபோவ் பாவர்ட்டி, விவசாயிகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கம், அப்புறம் மேல அவங்க விட்டுருங்க. மேல இருக்கிறவங்க இந்த 10% அப்படியே விட்டுருங்க. 10% 5% சாதிய ரீதியா பண ரீதியா உயர்ந்தவங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்க ஓட்டு போறதுல எவ்வளவு பேர் போட போறாங்கன்னு தெரியல. மீதி இருக்கக்கூடிய 80% வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி அதுல குறிப்பா பெண்கள், குடும்பத்து பெண்கள், குடும்பங்கள் எந்த ஆட்சியின் மூலமா பல பலன்களை அவங்க பெறுறாங்க. உதாரணத்துக்கு எல்லா பெண்களுக்குமே இலவச பேருந்து பயணம் இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு தகுதி பெற்ற இந்த பிலோ பாவர்ட்டி, எபோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் இருக்குது. இந்த குடும்பங்கள்ல மேல படிக்க போற குழந்தைங்களுக்கு மாசம் இன்னொரு 1000 ரூபாய் இருக்குது. அப்புறம் இந்த ஏழை எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகள் படிக்க போகுதுன்னா ஸ்கூல்ல காலை உணவு இருக்குது. ஸோ மருத்துவம், இப்படின்னு நீங்க எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய அந்த நலத்திட்டங்கள் இருக்கு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பலம். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் மற்றவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, இங்க உருவாகி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா அவங்கள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல வச்சிருக்குது. சொல்லலாம் என்ன வந்துச்சு ஏது வந்துச்சுன்ட்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னோம்னா, இங்க தொழில் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது, வணிகம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது. இது 2 தான் முக்கியம். சர்வதேச அளவிலான விடயங்கள் திருப்பூரை பாதிக்கிறது இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. மற்றபடி நான் சொல்ல வரேன், இந்த அரசுகளுடைய பலத்துக்கு உட்பட்டு இங்க எல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி மோடி சொல்லக்கூடிய போதைப் பொருள் இதுவோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிலாம் சொல்றது எல்லாம் பெரிய அளவு மக்கள் மத்தியில எந்த இன்ஃபுளுன்ஸும் ஏற்படுத்தாது. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய தலைமை, ஸ்டாலினுடைய அந்த அரசனுடைய அந்த திட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான செயல்பாடு, பலம், இதுதான் அவங்களுக்கு சாதகமா இருக்குது. நிறைய இலவசங்கள் கொடுத்துறதுனால பெண்கள் அப்படியே முழுசா திமுக பக்கமே இருக்காங்களோ? எவ்வளவு தேர்தல் அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க ஓட்டு வாங்குறதுக்கு? 500 ரூபாய் 300 ரூபாய் வாங்குறாங்கல்ல. மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா
உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாங்க. இப்படி சொல்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ராதர் இப்படி சொல்றாங்க இல்லையா, இலவசம். இப்போ உதாரணத்துக்கு சீமான் வந்துட்டு எதிர்க்கிறாரு, தாவேக அதெல்லாம் பத்தி எதிர்க்கிறாங்க. சிலர்லாம் வந்து இந்த பிச்சைக்காசு அப்படின்ற லெவலுக்கு போனாங்க. மக்களவை தேர்தலில் என்ன ஆச்சுன்றதெல்லாம் பார்த்தோம். இந்த காளியம்மாள் போன்றவர்கள் அப்படிதான் பேசுறாங்க. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பாவர்ட்டி அலிவியேஷன் அப்படின்ற வறுமை ஒழிப்பு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ரேஷன் கார்டோட நிறுத்திக்கிறாங்க அரசு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட நிறுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, அப்புறம் இலவச பேருந்து பயணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதாட்ட 2 மடங்கு பெனிஃபிட் வருது. ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப வெளியில போயிட்டு வேலை செஞ்சு வராங்க. அதுல போனீங்கன்னா சாயந்தரம் வர திரும்ப வர அளவுக்கு இதுல வந்து ஒரு பெருத்த சேவிங் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் அவங்க விட்டு தருவாங்க இல்ல? இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மக்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு மரியாதை தந்து, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து வாக்களிப்பாங்களா இல்லையா? அவ்வளவுதான் அரசியல். இப்ப நம்மளை போன்றவர்களுக்கு வந்து 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் சாதாரணமான விஷயம். ஆனா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த 2,24,00,000 பேர் இப்ப இந்த பொங்கல் பணம் தராங்க, பொங்கல் பொருட்கள் தராங்க இல்லையா, 2,24,00,000 பேர் என்ன விதமான பெனிஃபிட் இருக்கும் ஆட்சியில்? அவ்வளவுதான். சோ இவங்களும் ரொம்ப கால்குலேட்டர் தான் செய்யறாங்க. இதை உடைக்க முடியாத திணறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்றது உண்மை. அதனாலதான் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயகாந்தோடைய கூட்டணியில் எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சரி, அந்த கூட்டணி பலம் பெறணும் அப்படின்னா ஒரு பெரிய கட்சி அவங்களுக்கு வரணும். அது வெளியில இருக்கிற ஒரே பெரிய கட்சி வந்து விஜயனுடைய தமிழக வெற்றியாளர் தான். அது எடுக்கிறது வராங்க. கொள்கை சார்ந்து மத்திய அரசை எப்படிங்க சார் ஹேண்டில் பண்ணுச்சு இந்த 5 வருஷத்துல திமுக அரசு? மத்திய அரசை ஹேண்டில் பண்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் விளக்கவே வேண்டாம். இது இந்திய ஒன்றிய அரசு அப்படின்றது, சார் ஜெயலலிதா வந்துட்டு 2016 போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தது செப்டம்பர் மாதம் 22/12 இருந்து பாத்தீங்கன்னா ஆன்டி தமிழ்நாடு தான் மோடியினுடைய செயல்பாடு. அன்னைக்குதான் என்ன பண்ணாங்க, காவிரி நதிநீரை வந்துட்டு பகிர்வு தொடர்பான அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய பேரை வந்துட்டு காவிரி நதிநீர் வாரியம் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்கன்னா வேளாண்மை வாரியன்றத வந்துட்டு ஆணையமா மாத்துறாங்க. அப்பவே வந்துட்டு அவங்களுடைய ஆன்டி தமிழ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுல நீங்க பாருங்க, எந்த இடத்துலயாவது தமிழ்நாட்டில் அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்காங்க மோடி அரசு? எதுவும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை வந்து தடுக்கிறாங்க. நீ இந்திய படின்றாங்க. இந்திய நீ ஏத்துக்கிட்டு 3 மொழி கொள்கையை நீங்க ஒத்துக்கிட்டா அப்படின்னா உனக்கு வந்துட்டு அந்த பண்டு தரணும். அப்ப இதெல்லாம் வந்து எப்படி இந்த மக்கள் மத்தியில வந்து அந்த கட்சிக்கு வாக்குகள் தரும் சொல்லுங்க. கடந்த அதிமுக ஆட்சியில ரொம்ப அடிமைப்பட்டு போறாங்க அப்படின்ற மத்திய அரசுக்கு பணிஞ்சு போறாங்க, கவர்னருக்கு அடங்கி போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் துணிச்சலா எதிர்த்து நின்று அடிச்சாங்களா? இல்ல, இவங்க எதிர்த்து நின்று அடிக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க, எல்லாம் இருக்குது. என்ன பெனிஃபிட்? நீதிமன்றத்துக்கு போனாங்க, ஒரு 10 சட்ட வரைவுகளை வந்துட்டு பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இவங்களே வற்புறுத்த முடியாது, குடியரசுத் தலைவர் வற்புறுத்த முடியாதுன்னு அப்படியே பட்டியடிச்சுதான் இல்லையா? சோ மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். இந்த மாதிரி சூழல்ல இவங்க போராடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு சின்ன விடயம் நீட்டை பத்தி எடுத்துக்கங்க. ஏன் சின்ன விடயம் சொல்றேன்னா, அது ஒன்றிய அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்குது, மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கு. அதுல அவங்க தனித்து முடிவு எடுக்க முடியாது. ஆனா என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு சட்ட வரைவை வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே கடப்புல போட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னா அதுல ஒரு முடிவு தெரியும், ஆனா கடவுளை போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுல எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லிடுச்சு, குடியரசுத் தலைவரை நீ வற்புறுத்த முடியாது, ஒரு கட்டத்துக்குள்ள நீ திருப்பி கொடுக்கணும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து உட்கார வச்சுக்கிட்டு அது மேல அப்படியே உட்காந்துடலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப மாநில உரிமையை பாதிக்குது, இதை செயல்படுத்த முடியல. இது தொடர்பான மக்களிடையே கருத்து யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமானதாக இருக்கும். அப்ப இது எந்த இடத்துலயும் வந்துட்டு அதிமுக ஒரு பெனிஃபிஷியரியே கிடையாது, பிஜேபியோட இருக்கிறதுனால. ஒண்ணு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, கார்பரேட் அப்படியே இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாலும், உன்னுடைய பிள்ளைய நீ வந்துட்டு ஒரு என்ஜினியரிங் ஒரு மருத்துவ கல்விக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீ ஒரு 3 லட்சம் ரூபாய் கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்ணி ஆகணும். இது யாரால முடியும்? அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை தமிழ்நாட்டுல சர்வ சாதாரணமா, அதான் இந்த அனிதா மரண விவகாரம் இருந்திருந்தா, அனிதா அன்னைக்கு வந்துட்டு ஒரு டாக்டர், ஒரு பிராக்டிசிங் டாக்டர் இல்ல. எதனால?
நீட்டுனால உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இது பண்ணி பார்த்து உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு இருக்குது, ஆனா விசாரிக்கப்படல. அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு சாதனமா கருத்து வரும்? அதான் முக்கியம். ஒண்ணு, நான் உன்னை ஒத்துக்கிட்டாலும் என்னுடைய மக்கள் வந்துட்டு இவ்வளவு செலவு பண்ணாதான் அவங்க வந்துட்டு மருத்துவர் ஆக முடியும். நான் உன்னை எதிர்த்தா நீ அதை கடவுளை போட்டுடுற. இப்ப என்ன இருக்குது இந்த அரசுனால? மோடி வராரு போறாரு பண்றாரு, இவங்களும் அவங்களும் அதிமுக கூட்டணி, என்ன பெனிஃபிட் அது மக்களுக்கு? ஒரு முதல்வரா தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட செயல்பாடுன்றதெல்லாம் வேணாம். மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டுல. எடப்பாடி கிடையாது. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு எல்லாமே. அனைத்து மக்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரா ஒரு ஸ்டாலின் இருக்கிறார். அதனால தான் நீங்க எப்படி சர்வே எடுத்துக்கினாலும் யாரு எப்படி காட்டினாலும் மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வர்றதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் தான். அது இந்தியா டுடே எடுத்தாலும் சரி, இங்க இருக்கிற லயோலா காலேஜ் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் அதான் முடிவு வரும். காரணம் என்னன்னா, அவர் அன்றாடம் செயல்படுறது அது மக்களுக்கு தெரியுது. அன்றாடம் மக்கள் பத்திர நிக்கிறது எல்லாரும் பாக்குறாங்க. அவர் பேசுறாரு, இப்போ இன்னைக்கு பொங்கல் நிக்கிறாரு. இப்ப இவருக்கு என்ன யார் நிக்கிறது இல்ல. அப்ப என்ன ஆகும் தேர்தல் முடிவு? சோ அப்ப இந்த தேர்தலுக்கும் திமுக வெற்றிக்கு இடையில நிக்கிறது என்னன்னா, அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் இவிஎம்மும் தான். இது தவிர வேற எதுவும் கிடையாது. எல்லா ஆட்சியிலுமே இந்த ஊழல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள் எப்படி? ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். ஏன்னா ஊழலை பத்தி நான் ரொம்ப நிறைய பேசினேன், புத்தகத்துல கூட எழுதி வச்சிருக்கேன். ஊழல் பண்ணாம ஒரு அரசியல் கட்சி ஓடுது தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இந்தியால, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஊழலே கிடையாது, காசையும் வசூல் பண்றது கிடையாது அப்படின்ற ஒரு கட்சியை சொல்லுங்க, கம்யூனிஸ்டுகளை தவிர. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சந்தா மூலமா வரக்கூடிய அமௌண்ட் வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க. அவங்க மேலேயே பாஜகவும் அதிமுகவும் திமுக கிட்ட துட்டு வாங்கிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. சொல்லுங்க யார் இருக்கா? ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட விபி சிங் கேட்டார். இந்த நாட்டுல ஊழல் அப்படின்றது நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது. அது எல்லாரும் பங்கேற்பு, அது ஒரு பிரச்சனை கிடையாது. கரப்ஷன் 1,76,000 கோடி அப்படின்னு சொன்னாங்களே, என்னது அது? எங்க போய் முடிஞ்சிச்சு அது? அன்னைக்கு முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல ஊழல் குற்றச்சாட்டுக்கான மரியாதை. அவ்வளவுதான். இவங்களால இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, ஒரு சட்டமன்றத்துல அது மார்ஷலா இருந்தாலும் ஐயனா இருந்தாலும் மினிமம் 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 லட்சம் உங்களுக்கு எங்க இருந்துங்க கிடைக்கும்? ஜெயிச்சிட்டோன்னு 40 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணலாம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில. இது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற பர்மிஷன். இங்க இருக்க அரசியல் கட்சி சொல்றது 5 கோடி இல்லாம நீ சட்டப்பேரவை தேர்தலில் இறங்கவே முடியாது, 20 கோடி இல்லாத மக்களவை தேர்தலில் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க? நீங்களும் நானும், உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு ஒரு 2-3 லட்சம் பேர் இருக்கிறான், எனக்கு ஒரு 2-3 லட்சம் பேர் இருக்கிறான். நம்ம 2 பேரும் இறங்க முடியுமா? 20 கோடி இருந்ததுன்னா தான் நீங்க இறங்க முடியும் பார்லிமெண்ட்ல. இதை நான் எல்லா அரசியல் கட்சிகிட்ட எதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு லட்டுல ஒரு மூக்குத்தியை பதிச்சு இப்படி கொடுக்குறான், 2 கிராம் மூக்குத்தி 2 கிராம் மோதிரத்தை படிச்சு ஒருத்தர் லட்டு அப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கிறான், தலைமைக்கு அனுப்புறான். எந்த இடத்துல நீங்க ஊழல் பத்தி பேசுவீங்க சொல்லுங்க? ஜெயலலிதா பண்ணல, எம்ஜிஆர் பண்ணல, கலைஞர் பண்ணல, இந்திரா காந்தி பண்ணல, ராகுல் காந்தி பண்ணல, ஒரே ஒருத்தர் விபி சிங் பண்ணல, அவ்வளவுதான். மத்த எல்லாரும் ஊழல் பண்ணாங்க தான். எனக்கு நான் வாஜ்பாய் இன்க்ளூடிங் நான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலயுமே இது நடக்குது. ஏன்னா பணத்தை வந்துட்டு கார்பரேட் கிட்ட பணம் வாங்காம லஞ்சம் வாங்காம அரசியல் பண்ண தெரிஞ்ச ஒரே தலைவனா இந்த நாட்டுல இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு தமிழ்நாட்டுல சிஎன்ஏ அண்ணா, இந்த இந்திய நாட்டுல சமூக நீதி காவலர் விபி சிங். 50,000 ரூபாய் கணக்குல வச்சுக்கிட்டு அதை மட்டும் போட்டு அலகாபாத் தேர்தல் நின்று ஜெயிச்சார் அவரு. எனக்கு தெரியும் எப்படி போஸ்டர் ஓட்டுறதுன்னாரு பாண்டியன், ஜெகவீர பாண்டியன். போஸ்டர் ஒண்ணும் வேண்டாம், ஒரு சின்ன பிட்டு ஒண்ணு அடி, அதுல சக்கர படத்தை போடு, மேல விபி ஓட் ஃபார் விபி சிங் போட்டு சக்கரை போட்டு போதும், ஜனங்க ஓட் போடுவாங்க. 50 நேரத்துக்கு செலவு பண்ணிட்டாரு அவர், அவ்வளவுதான். அவர் ராஜா பண்டா, இவ்வளவுதான். அவர் நிலத்தை விற்கல, எதுவும் விற்கல. ஒருத்தன் பைக்ல போனா பைக்ல பின்னாடி ஏறி உட்காந்துக்கிடுவாரு, அங்கங்க அப்படி 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 நின்று கூப்பிடுவாரு. அங்க ஏதாவது போனா ஒரு சேர் இல்லாட்டி ஒரு டேபிள் மேல ஏறி நின்று பேசுவாரு. முடிச்சிட்டாரு மக்களவை தேர்தலில்.
அப்ப அந்த கான்பிடன்ஸ் யாருக்குமே கிடையாது. அப்ப நம்ம எதை வச்சு சொல்றீங்க? அப்ப இந்த ஊழல் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷனோ இதோ கிடையவே கிடையாது. மணல் கொள்ளையில ஊழலுக்கு வழிவகுத்து இப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னவன் சீஃப் செக்ரட்டரி ஆகிறான் தமிழ்நாட்டுல. அவ்வளவுதான். ரைடு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்ல பேசினார் அப்படின்றது தெரியும். இவ்வளவுதான். சோ நம்ம ஊழலை பத்தி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க 1000 ரூபாய் ஊழலுக்கு வந்துட்டு அவன் என்ன பாடுபட்டான் பாருங்க. ஈடி 40,185 கோடி ரூபாய் வங்கியில மோசடி பண்ணியிருக்கிறான் அனில் அம்பானி. 9,000 கோடி சொத்து அட்டாச் பண்ணியாச்சு. ஊழல் எவ்வளவு? 40,000 கோடி மோசடி. அவர் அரெஸ்ட் பண்ணலையே. அப்ப என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? ஊழல் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல் தான் அப்படின்னா 40,185 கோடி அளவு ஃப்ரீயா இருக்கிறான். 1,62,00,000 ரூபாய் செந்தில் பாலாஜி 400 நாள் உள்ள இருக்கிறார். இதை எங்க இருந்து கணக்கு பண்ணுவீங்க? இப்ப அதிகாரமா ஊழலா? எது இங்க கிரைட்டீரியன்? அவ்வளவுதான். as simple as that. அதனால சொல்ல வர ஊழல்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இந்த நாட்டுல என்ன இந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விட என்னன்னா, ஒரு ஆட்சி வந்துச்சா அது நம்மளுடைய நலிவு நீக்க என்ன செஞ்சுச்சு? அரசு ஊழியர் ஒண்ணு எதிர்பார்க்கிறான், ஆசிரியர் ஒண்ணு எதிர்பார்க்கிறான், தொழிலாளர்கள் ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்க, மாணவர்கள் ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எதிர்பார்க்கிறாங்க. இதெல்லாம் தனியா செஞ்சுட்டாரா? சரி, நல்ல ஆட்சி தான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டு முன்னாடி நிற்கிறாரு. வேற எதுவும் கிடையாது.